வணக்கம் நண்பர்களே. ஒரு வீட்டில் ஒரு முரட்டு பூனை ஒன்று ஒவ்வொரு எலியாக தேடி தேடி வேட்டையாடிட்டே இருந்துச்சான். மிச்சம் இருந்த எலிகள்லாம் ஒன்று கூடி நம்மள யாராவது ஒருத்தர் அந்த பூனை தூங்கும்போது அது காலில் ஒரு மணியை கட்டிட்டோம்னா அது நடந்து வரும்போது அந்த ஓசையை கேட்டு எல்லாரும் தப்பிச்சு ஓடிடலாம், மிச்சம் இருக்கிறவங்களாவது சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னதா ஒரு பழைய கதை சொல்லுவாங்க. அது மாதிரி உலகின் போலீஸ்கார நாடாக நடிச்சுக்கிட்டு இருக்க அமெரிக்கா டாலர் வச்சு எல்லா நாடும் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, நினச்சா ஒரே இடத்துல அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒவ்வொரு நாடாக மிரட்டிக்கிட்டு இருப்பார். சின்ன சின்ன நாடுகளெல்லாம் அவர் நினைக்கிறத சாதிக்கும் நினைக்கக்கூடிய ஒரு பணக்கார நாடு அமெரிக்கா. ரஷ்யா உக்ரைன் சண்டையை நான் பதவி ஏற்ற ஒரே நாள் நிப்பாட்டி காட்டுறேன் பாருன்னு சவால் விட்ட ட்ரம்ப் இன்ன வரைக்கும் அதை நிப்பாட்ட முடியல. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியா ரஷ்யாட்ட கச்சா எண்ணெய் வாங்குது அப்படின்னு சொல்லி 50% டேக்ஸை போட்டாங்க. ஏன்னா இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. ஒரு ரஷ்யா மாதிரியோ சீனா மாதிரியோ வடகொரியா மாதிரியோ பாகிஸ்தான் மாதிரியோ இராணுவ ஆட்சியாளர்களால் அழுத்தப்படும் நாடு கிடையாது. ஏன்னா உள்நாட்டில் அதீதமான எதிர்கட்சிகள் பிரச்சனை கிளப்பும் போது இந்தியா சமாளிக்க முடியாமல் இந்திய பிரதமர் உடனே பின்வாங்கிடுவாங்க அப்படின்னு ட்ரம்ப் கணக்கு போட்டார். ஏன்னா இந்தியா எளியும் கிடையாது, புலி மாதிரி நின்று சமாளிக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுனாங்க, 2 மடங்கு வாங்குறாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க. நமக்கு யாராவது ஒருத்தர் எதிரி இருப்பான் இல்லையா, அந்த எதிரிக்கு இன்னொருத்தர் எதிரி இருந்தால் அவனை நம்ம நண்பனாக சேர்த்துக்கிட்டு அந்த எதிரியை ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பாங்க. அதே மாதிரி நம்முடைய சீனா பக்கத்து நாடு அமெரிக்காவுக்கு இப்போ எதிரி. அதனால் அந்த நாட்டு கூட பேசி சமாதானம் போயிட்டு நம்ம பொருட்களை அங்கே விற்கலான்னு மோடி இந்த மாதம் கடைசியில் சீனாவுக்கு போகிறாரு. இதையெல்லாம் பார்த்த உலக நாடுகள் ஆச்சரியப்படுறாங்களாம். இந்தியா ஒரு வலுவான பொருளாதாரத்தை கட்டமைக்குது, அமெரிக்காவோட மிரட்டுக்கு அடிபணியில் அவங்கள மாதிரி நம்மளும் துணிஞ்சு நிற்கலான்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகளுக்கே ஒரு சந்தோஷமும் ஒரு தைரியமும் தான் சொல்கிறாங்க. அதனால் இந்தியா மோடின்ற மிகப்பெரிய ஆளுமையின் கீழே தைரியமாக எதிர்த்து நிற்கிறது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு இந்தியனை நமக்கு மிகவும் பெருமையாக இருக்குது.